பொண்டாட்டியை ஊருக்கு அமிச்சிட்டு துபாயில் என்ன மாதிரி தனிமையில் சுற்றுற ஆளா நீங்கள், உங்களுக்கு தான் இந்த வீடியோ. 5 திரம்ஸில் செம்மையான மேட்ரு கொண்டு வந்திருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோக்குள்ளே வரலாமா? துபாயோட ஒர்க் லைஃப் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, ஒர்க்கு, ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த கான்ஃப்ளிக்ட் வேறு இருக்குதா இங்கே மிடில் ஈஸ்ட்டில். ஸோ அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. ஒர்க் லைஃப்பை தாண்டி பர்சனல் லைஃபே இப்போ ஃபேமிலியை ஊருக்கு அனுப்பிட்டு அந்த ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்ணோம். ஸோ எல்லா இதுவும் சேர்ந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கும்போது நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா, ஒன்று கேமிங் விளையாடுவேன், இன்னொன்று அப்படி இல்லை பேட்மிண்டன் விளையாடுவேன். இது 2 தான் என்னோடய தெரப்பி. உங்களுக்கு என்னன்றதை நீங்கள் அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெறும் 5 திரம்ஸில் ஒரு 1 hour என்னோடய ஸ்ட்ரெஸ்லாம் போகணும், ஒரு மணி நேரம் எங்கன்னா போய் நான் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா, நான் வந்துருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இதுதான். இது நார்மல் டைமில் வந்தீங்கன்னா 1 hourக்கு 10 dirhams. காலையில் 10 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 3 o'clock வரைக்கும் வந்தீங்கன்னா 1 hourக்கு 5 dirhams. ஸோ இதான் வந்து இங்கே டைமிங்கு. அண்ட் இவ்வளோ பிசிஸ் இருக்குது. எல்லாமே பிசி கேம்ஸு, GTA, அதுக்கப்புறமேட்டா பப்ஜி, இது எல்லாமே வந்து சிஸ்டமில் ஜாலியாக ஒரு 1 hour ஒரு 5 dirhams கையில் இருக்குதா வந்து ஜாலியாக விளாட்லாம். ஸோ இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வெளியே போகும்போது சொல்கிறேன். அண்ட் இங்கே PS5 இருக்குது. PS5 வந்து 2 பேருக்கு 20 dirhams. பீக் ஹவர்ஸில் வந்தீங்கன்னா 30 dirhams. அது மாதிரி 2 பேர் ஷேர் பண்ணிங்கன்னா 10-15 dirhams தான் வரும். இதுதான் அந்த பிசி. கொடுத்துட்டா கீபோர்ட்லாம் பாருங்கள், ப்ரீமியமாக இருக்கும். அப்போ ஹெட்ஃபோனு சூப்பராக இருக்குது. அப்படியே காதெல்லாம் அடைஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு மவுண்டன் டியூ வாங்கிக்கிட்டேன். ஏய் நவுறா GTA 5 விளாட்னேன். எனக்கு எப்படி விளாட்ணுன்னு தெரியல. சரி அப்புறம் என்ன பண்ணிட்டேன், பப்ஜி மாறிட்டேன். சரி அதுதான் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச கேம். பப்ஜி மொபைலில் தான் விளாட்னேன். இப்போ தான் பிசியில் விளாட்றேன். ஏன்னா நாங்கள் வந்து டைரெக்டாக எங்கே போவோம்னா அந்த PS5 போய்ட்டு ரெஸ்லிங் விளாடுவோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பிசியில் விளாட்றேன். அவ்வளோ நாள் ஆச்சு இதை பார்த்து. இருக்கு நாள் கழிச்சு விளாட்றேன். எப்படி விளாட்றேன்னு தெரியல. போட்டான் முதுகுதி. அப்படி ஒரு அடிடா. டீம்மேட்டை பழகுறாங்க பார்த்தா என்னையும் சேர்த்து வந்துட்டாங்க. ஐயோ ஓடுறோம் மரணி அடிச்சிட்டாங்க. செய்யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. யாரோ வாங்கடா, காப்பாத்துங்கடா. ஓடிட்டான் டீம்மேட் ஓடிட்டான். என்னை காப்பாற்றி எவ்வளோமே வரமாட்டான் போல. எப்படி போயின்னு பாரு. டவுனுக்கு போயிருக்கிறேன். எப்பேற்பட்ட பிளேயர் தெரியுமாட்டாலே. வாடா ஐயோ பார்த்தீங்கன்னா இந்த என் டீம்மேட் வந்துட்டான். தெய்வம்டா நீ நல்லவையா. எனக்கு இந்த மாதிரி கேம் விளாட்றல, எனக்கு இந்த மாதிரி வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு ஆசை. சும்மா ஒரு கேமு, பெரிய கேமெல்லாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் முக்கியம் எப்படி விளாட்னா கூட லைவாக பண்ணணும்னு ஆசை. என்ன பண்ணுறது, இது எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியாது. இங்கே நெட்டு அந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் கஷ்டம். ஐயோ ஐயே சுடாதீங்கடா. இது பேர
விளையாட தெரியாத சுத்து போட்டானுங்க கை சுத்து போட்டானுங்க. எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? அவ்வளோதான், டைமும் முடிஞ்சிச்சு, ஜோலியும் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. That's all. விளையாடி முடிச்சாச்சு. ஃபரே கேம்ஸு இது எங்கே இருக்குன்னா கராமா தான். நீங்கள் அந்த கராமா போஸ்ட் ஆஃபீஸ் சைடில் அப்படியே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா, எதுக்கு அதெல்லாம் லொக்கேஷன் டைரெக்டாக நான் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில். எனக்கு போர் அடித்தாலோ இல்லை எனக்கு வந்து ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால், ஏதாவது கொஞ்சம் நான் லோவாக ஃபீல் ஆனாலும் ஒன்று நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு போய் பேட்மிண்டன் போய் விளையாடுவேன். அப்படி இல்லை சரி தனியாக இருக்கேன் அப்படின்னா இதோ இங்கே வந்து கேம் விளாட்ணும். இது என் கொல்லிக்கு தான் வந்து இந்த இடத்தையே காமிச்சார். எதோ வந்து இது பண்ணுறோம், வேலை செய்கிறோம், அவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்கிறோம். இங்கே ஃபேமிலியாக ஒன்றா இருந்திருப்போம். அந்த என்ன மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலி ஒன்றா இருந்திருப்போம். திடீர்னு போனோடனே ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகும், போர் அடிக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகும். எதுக்கு? எனக்கு வந்து இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். சரி ஏன்னா வீட்டில் இருக்கும்போது என்னோட இருக்கும்போது எங்கன்னா வெளியே போவோம் வருவோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு வீக்கெண்ட் ஆனால் சுற்றினே இருப்போமா, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இப்போ எதுவுமே இல்லைன்னும் போது சரி இந்த மாதிரி ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் பார்த்தா எனக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக தெரிஞ்சுது. சரி ஓகே, தனியாக இருந்தால் கூட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலன்னா கூட தனியாக இருந்தால் நான் மண்ணு போயிட்டு ஒரு 1 hour 2 hours. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஈவினிங் இருக்கா, போய் துணி துவைச்சிட்டு துணியை காய போட்டுட்டு நல்ல ஒரு படத்தை பார்த்துட்டு கம்முன்னு பார்த்து தூங்கிடுவேன். ஸோ பரவாயில்ல, இங்கே துபாயில் 5 dirhamsக்கு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் தராங்கன்னு நினைக்கும் போது லைக் பெரிய விஷயந்தான். நம்ம ஊரில் இந்த சின்ன வயசில் பண்ணியிருப்போம் தெரியுமா, 5 ரூபாய்க்கு வந்து 1/2 hour PlayStation 2 3 வந்த டைமு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அம்மா வந்து கடைக்கு அனுப்புவாங்க, மிச்ச காசு 5 ரூபா 10 ரூபா இருந்ததுன்னா அதே எடுத்துன்னு போய் கேம் விளாடுவோம். ஐநோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வந்திருக்கும். உங்களுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பேட்மிண்டன் இது பண்ணுறோம், நீங்கள் விளையாடுவீங்கன்னா வாங்க தாராளமாக நம்மளும் விளாட்லாம் இங்கே. ஸோ கேம் விளாட்ணுமா வாங்க போய் கேம் விளாட்லாம். ஸோ அவ்வளோதான் மேட்ரு. ஆமாம்ல, இது ஒரு செம்ம ஐடியா. ஏன் வந்து நான் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் ஒன்று இது பண்ணக்கூடாது? சும்மா ப்ரோ பிளேயரு அப்படிலாம் இல்லை, சும்மா ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளாட்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சும்மா ஒரு இதுவாக வந்து கண்டக்ட் பண்ணலாமே. இந்த வீடியோ கீழே எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ அந்த கமெண்ட்ஸ் வச்சு சரி பேட்மிண்டன் வந்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரி சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி கேம் மாதிரி ஜாலியாக எல்லோரும் விளாட்ற மாதிரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணலாம். சும்மா வீக்கெண்டில் எப்போ வந்து எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு டைமில் கோர்ட்டு புக் பண்ணி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து விளையாடுற மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணலாம். நல்ல ஐடியா ஆக்சுவலாக இது. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.